எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 5 மாநில தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள்ல குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிருக்கிறது. 323 இடங்கள் தற்போதைய நிலையில அந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. 1-2 இடங்கள் இப்போது கடைசி நேர எண்ணிக்கையில் இருக்கிறது. ஆனாலும் கூட 202 இடங்கள் இருந்தால் போதும் அறுதி பெரும்பான்மை என்ற நிலையில 323 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 4 ஒரு பகுதி கூட இல்லாத நிலையில அதற்கு அடுத்ததாக சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கூட்டணி என்பது 54 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போல 19 இடங்கள்ல பகுஜன் சமாஜ் கட்சியும், ஒரு இடத்துல RLD, 5 இடங்கள்ல மற்றவர்கள் என்கிற அந்த நிலை இருக்கிறது. அதே போல பஞ்சாப்ல காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியில் இருந்த ஷிரோமணி அகாலிதள் பாரதிய ஜனதா கூட்டணியை வென்றிருக்கிறது. 2வது இடத்தை ஆம் ஆத்மி கட்சி பெற்றிருக்கிறது. முதல் முறையாக களம் கண்ட ஆம் ஆத்மி கட்சி 2வது இடத்தில் இருக்கிறது. அங்கே ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து அவர்களுடைய அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கி வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 57 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் 11 இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். மணிப்பூர், கோவா உள்ளிட்ட இந்த 2 மாநிலங்களும் இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. கோவாவை பொறுத்தவரை காங்கிரஸ் 17 இடங்களும், பிஜேபி 13 இடங்களுமாக இருந்து கொண்டிருக்கிறது தற்போதைய நிலையில். அதே போல மணிப்பூரிலும் 26 இடங்கள்ல காங்கிரஸ், 20 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி. மணிப்பூரில் முதல் முறையாக வடகிழக்கு மாநிலமாக இருக்கிற மணிப்பூர்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது ஒரு நல்ல எண்ணிக்கை என்று பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் 3 முக்கியமான விஷயங்களை உணர்த்துவதாக தெரிகிறது. ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா இந்த இரட்டையர்களுக்கான தேர்தலா இது, அவர்களுக்கான ஒரு ரெஃபரண்டமா, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கான ஒரு தேர்தலாக இது பார்க்கப்பட்டது. பல்வேறு விதங்கள்ல உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அவரை மையமாக வைத்து பல்வேறு கேள்விகளும் சர்ச்சைகளும் பரப்புரைகளும் நிகழ்ந்த நிலையில அவர் அங்கே பெரிய ஒரு வெற்றியை பெற்றதன் மூலமாக நாங்கள் மீண்டும் நிரூபித்திருக்கிறோம். குறிப்பாக பண மதிப்பிழப்பு விவகாரத்திற்கு பிறகு எங்களுடைய வெற்றி என்பது மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக தமிழக தலைவர்கள், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி பஞ்சாப்ல ஒரு ஆட்சியை பிடித்திருக்கிறது. பல மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்தாலும் கூட பஞ்சாப்ல ஆட்சியை பிடித்திருப்பதன் மூலமாக நாங்கள் இன்னமும் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், எங்களுக்கான இடம் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கான மாற்றாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற அளவில் தங்களுடைய அந்த இருப்பை பதிவு செய்திருக்கிறது. ஆம் ஆத்மி தேசிய அளவில் பஞ்சாப்ல ஒரு ஆட்சி அமைப்பதன் மூலமாக ஒரு தேசிய கட்சியாக தங்களுடைய எல்லையை டெல்லிக்கு அருகிலும் கூட மற்ற இடங்களுக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும், கோவாவில் குறிப்பிட்ட அளவிற்கு எண்ணிக்கை வரும் என்ற நம்பிக்கையோடெல்லாம் இந்த தேர்தலை சந்தித்தது. ஆனால் ஆம் ஆத்மியை பொறுத்தவரை அது நினைத்த இடத்தை பெற முடியாத அந்த ஒரு சூழல் இருக்கிறது. 3 முக்கியமான விஷயங்களாக இந்த தேர்தலில் இருந்து பார்க்க முடியும். மற்றொன்று, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை சமாஜ்வாடி கட்சியினுடைய அந்த உட்கட்சி பிரச்சனை, அகிலேஷ் யாதவ் இன்றைக்கு சந்தித்திருக்கிற மிகப்பெரிய தோல்வி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் கூட இருக்கின்றன. இந்தியா ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுகத்திற்குள் போகிறதா என்கிற கேள்வியையும் எழுகிறது. தற்போதைய நிலையில் தேர்தலுக்கு முன்னதாகவும் தேர்தலுக்கு பின்னதாகவும் இந்திய வரைபடம் என்பது என்னவாக இருக்கிறது இப்போது நம்ம பார்க்கலாம். இது ஒரு இந்தியாவுடைய அரசியல் வரைபடமாக பார்க்கிறோம் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பெரும்பகுதியான இடங்கள்ல, முக்கியமான மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கு நம்முடைய விவாதத்தில் சிறப்பு விருந்தினர்களாக 6 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய ஜோதிமணி, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு SR சேகர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக திரு S கண்ணன், மூத்த பத்திரிகையாளர் திரு விஜய் சங்கர், அதேபோல் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக லெனின், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன். அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா ஜோதி? உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு ஒரு பெரிய சவால், அல்லது தொடர்ந்து அவருடைய தலைமை குறித்த ஒரு விமர்சனம் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது 2வது போறதுக்கு முன்னாடி, மோடியினுடைய ஆளுமை அல்லது அவர் அரசுக்கு மக்கள் கொடுத்திருக்கிற அங்கீகாரம் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல, நீங்க ஏன் அதை அப்படி கேக்குறீங்க தெரியல. இந்தியாங்கிறது உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்ல, நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல உத்தரப்பிரதேசத்தோட பாதி சைஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டுல ஜெயிக்கிற கட்சி வந்து அது வெற்றியே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? இல்ல வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி தோத்துருச்சுன்னா வந்து அதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தோட முடிவு தான் தமிழ்நாட்டோட முடிவுன்னு சொல்லிடுவீங்களா? இல்ல தமிழ்நாட்டை விட வந்து கேரளா சின்னதா இருக்குது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டோட முடிவு, தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஜெயிச்சா கேரளாவிலையும் திராவிட கட்சிகள் தான் ஜெயிக்கணும், காங்கிரஸோ சிபிஎம்மோ ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? இது வந்து இந்த ஒரு தேர்தல் நடக்குது,
சிறிய மாநிலம் பெரிய மாநிலம் தேர்தல் கிடையாது. எல்லா மக்களும் அது வந்து ராஜ்யசபா தேர்தல் சட்டமன்றத்தில் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு நான் என்னோட கேள்வி எடுத்துட்டு நீங்க பேசலாம். ஜோதிக்கு இல்லாத நேரம் இல்ல, நிச்சயமா பேச போறீங்க, எல்லோருக்கும் நேரம் இருக்கு. 2 மணி நேர நிகழ்ச்சி. என்னோட கேள்விங்கிறது உத்தரப்பிரதேசத்துல ஒரு முக்கியமான வெற்றி என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஒரு பெரிய மாநிலம், அங்க இருக்கிற 3,43,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு. அப்படிங்கும் போது அதற்கான ஒரு கூடுதல் ஒரு அழுத்தம் என்பது இருக்கத்தான் செய்யும். அதுக்கான ஒரு கூடுதலாக பார்வை ஒண்ணு வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. 5 மாநிலங்கள்ல ஒரே ஒரு மாநிலம் காங்கிரஸ் 3 முறை வெற்றி பெற்ற 4வது முறை தேர்தலை சந்தித்த மணிப்பூரை தவிர 4 மாநிலங்கள்லயும் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை வீசுது. மணிப்பூர்ல காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மை அதிக, அதாவது நீங்க அதிக எண்ணிக்கையில் பெற்ற கட்சியாக இருந்தாலும் கூட கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது காங்கிரஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. சோ அப்ப 5 மாநிலமே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அலை வீசுது. அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி ஜெயிச்சிருக்கணும்ல? இல்ல, நான் அதான் சொல்ல வரேன். ஒவ்வொன்னா தானே நான் சொல்ல முடியும். 5 மாநிலங்கள்ல தேர்தலுக்கு எதிரான அலை வீசுது. மோடி அவர்களுக்கு நீங்க யூபியில ரெஃபரண்டம் நீங்க சொல்றீங்க, பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்தது பரப்புரை போது திரு அகிலேஷ் யாதவ்ல தொடங்கி அத்தனை தலைவர்களும் மோடியை மையமாக வைத்துதான் விமர்சன கலைகளை எழுப்புனீங்க. அப்ப அது ரெஃபரண்டமா மாறிச்சு. மாற்றியது நீங்கள். இல்ல மணிப்பூர்லயும் நாங்க மோடி அவர்களை மையமா தான் வச்சோம், கோவாவிலையும் வச்சோம். ஏன்னா அவங்க சிஎம் கேண்டிடேட் அறிவிக்கல, அதனால நீங்க அவர் தான் வச்சாகணும். பஞ்சாப்லயும் நாங்க அவருக்கு எதிராக தான் பிரச்சாரம் செஞ்சோம். அப்ப உத்தரப்பிரதேச மொத்த இடங்களை கணக்கிடணும்ல. நீங்க சொல்றது சரி, மாநில வாரியாக இருக்குன்னா மொத்த இடங்கள் எத்தனை இடங்கள்ல தேர்தல் நடந்தது, எத்தனை இடத்துல மோடி வெற்றி பெற்றார். உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பிஜேபி வெற்றியற்ற ஆட்சியில் இருந்த காலத்துல நீங்க வந்து காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்ப உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலை வென்ற கட்சி தான் நீங்க மத்தியில் 5 மாநில தேர்தல்கள்ல ஒட்டுமொத்த இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு பெற்றிருக்கிறது, காங்கிரஸ் எவ்வளவு பெற்றிருக்கிறது தான் கேள்வி. சீட்டை பொறுத்த வரைக்கும் அதான் நான் கேக்குறேன். நீங்க ஒரு சின்ன ஸ்டேட் பெரிய ஸ்டேட்னு இல்ல, நாளைக்கு இதே இல்ல, நான் அப்படியே சொல்லல, மொத்த இடங்களையும் வச்சுக்கங்க. சின்ன ஸ்டேட் இல்ல, மொத்த இடங்களையும் கூட்டி வேற பாருங்க. 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. நீங்க 5 மாநிலங்கள்ல இருக்கிற மொத்த இடங்கள் சாதகமான கருத்து நான் சொல்ல முடியாது. தேவையில்லை, உங்களோட கருத்து கேட்க தான் நான் பேசுறேன். அதான் சொல்றேன். 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. 5 மாநிலங்களையும் நாங்க பிரைம் மினிஸ்டர் தான் பிரச்சாரம் பண்றோம். நீங்க 4 மாநிலங்கள்ல அவங்க தோல்வி அடைறாங்க. பிஜேபி மோடி வேவ் நீங்க சொல்றீங்க. மோடி அவர்களுடைய அலை என்பது பிஜேபி ஆண்ட ஆளுங்கட்சியாக இருந்த கோவாவில் ஒரு முதலமைச்சரையும் 5 மந்திரிகளையும் காப்பாற்ற முடியல. மோடி அவர்கள் அலை இருக்கணும்னா ஏன் முதலமைச்சர் தோத்து போறாரு? அதே மாதிரி பஞ்சாப்ல வந்து நீங்க 3 இடங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் 17 இடங்களில் அகாலிதளம் ஜெயிக்கிறாங்க. மோடி அலை அவர்களுடைய அலை அங்க இருந்தா அங்க ஏன் அது அப்படி நடக்குது? நீங்க உத்தரகண்டம், மணிப்பூரா எல்லா இடங்களையும் ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒண்ணு நான் பாக்குறேன். ஏன் பிஎஸ்பி போகல? அப்ப நீங்க இங்க வந்து மோடி அவர்களுக்கு கிரெடிட் கொடுத்தீங்கன்னா மத்த 4 மாநிலங்களும் மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறது நீங்க ஒத்துக்குங்க. அப்புறம் இங்க வந்து மோடிக்கு தான் கிரெடிட்னா அங்க காங்கிரஸ் ஜெயிச்ச இடங்கள்ல கிரெடிட் வந்து நீங்க ராகுல் காந்தி கூட ஃபேரா பேசணும். ஒரு சைடு பேச முடியாது நம்ம எலெக்ஷன்ல. ரெண்டாவது, ஏன் மாயாவதி அவர்களுக்கு போகல அப்படிங்கறது ஃபேரா பேசணும்னா ஒரு ஆளுமை நீங்க முன்னிறுத்தியதும் அங்க எப்படி பாஜகல ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் மோடியை முன்னிறுத்தினாங்களோ அதே போல இங்க அகிலேஷ் யாதவ் இருந்தாலும் காங்கிரசினுடைய முகமாக திரு ராகுல் காந்தி தான் முன்னிறுத்தப்பட்டார். அப்போ அந்த கேள்வி வருகிறது, ராகுல் காந்திக்கான அவருடைய அந்த கட்சியினுடைய முகமாக 5 மாநிலங்களிலும் முன்னிறுத்தப்பட்டது திரு ராகுல் காந்தி. அப்ப அவருடைய ஆளுமை பத்தின ஒரு கேள்வி அல்லது அவருக்கான வெற்றி குறித்த கேள்வி எழுப்புறோம். என்ன சொல்ல வரீங்க? பிஜேபி நீங்க எல்லாமே காங்கிரஸ் எங்க எல்லாம் ஜெயிச்சதோ அங்க எல்லாம் நாங்க ராகுல் காந்தி கிரெடிட் கொடுக்க மாட்டோம். காங்கிரஸ் பிஜேபி எங்க எல்லாம் தோத்துதோ அங்கேயும் ராகுல் காந்தி தான் பிஜேபி தோத்துது. பிஜேபி எங்க எல்லாம் ஜெயிச்சதோ அங்க எல்லாம் வந்து மோடி கிரெடிட். இது எங்காவது நியாயம் இருக்கு? 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்குது. 3 ஸ்டேட்ல காங்கிரஸ் ஜெயிக்குது, 2 ஸ்டேட்ல காங்கிரஸ் தோத்து போகுது. ஒண்ணு நீங்க இந்த 2 ஸ்டேட்டோட வெற்றியை வந்து ராகுல் இவங்க மோடி அவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா 3 ஸ்டேட்டோட வெற்றி ராகுல் காந்தி கொடுங்க. இல்ல 2 ஸ்டேட்டோட வெற்றி மோடி அவர்களுக்கு கொடுக்கலனா நீங்க 3 ஸ்டேட்டோட வெற்றி ராகுல் காந்தி. நீங்க ஏதோ ஒரு சைடு தான் பேச முடியும், 2 சைடு பேசுங்க. நீங்க 2 ஏன் பிஎஸ்பி ஜெயிக்கல அப்படிங்கிற கேள்விக்கு அதை வந்து பிஎஸ்பி யோசிக்க வேண்டிய விஷயம். நான் என்ன நினைக்கிறேன், காங்கிரஸ் யோசிக்கிறதுக்கு இந்த தேர்தல் ஒண்ணுமே இல்ல. நாங்க வந்து யூபியில ஆளுங்கட்சி கிடையாது. யூபியில இழப்பு என்பது வந்து நீங்க எஸ்பிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நாங்க வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு காங்கிரஸ் பார்க்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காங்கிரஸ் மொத்தமா ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். எந்த தோல்வியிலும் ஈவன் நீங்க தோல்வியில காங்கிரஸ் பாக்குறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேக்குறீங்க. நான் வந்து வெற்றியில கூட காங்கிரஸ் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பஞ்சாப் வெற்றியிலும் மணிப்பூர் வெற்றியிலும் காங்கிரஸ் வந்து ஒரு வேட்பாளர்கள் தேர்வில் இருந்து ஒரு இஷ்யூல இருந்து சிஎம் கேண்டிடேட்ல இருந்து ஒரு யுனைடெட் ஃபேஸ் புட் அப் பண்ணாங்க. அது வந்து காங்கிரஸ் உடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் இதுல பின்தங்கி இருக்குது. அதனால அது இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். இந்த கேள்வி எங்க எழுதுனா ஜோதி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிச்சயமா உங்க ஆர்குமெண்ட் எல்லாம் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படிங்கிறது வந்து
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவீடாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக பார்த்துட்டே இருக்கும். அது ஒரு மாநிலத்தை மட்டும் வச்சுன்னு சொல்ல முடியாதுனாலும் அங்க கிடைக்கிற வாக்குகள் தான். திருப்பி பார்லிமெண்ட்ல 2019 பார்லிமெண்டரி எலெக்ஷன் வருது. அப்ப அங்க கிடைக்கிற எண்ணிக்கை அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. ஒரு ஆட்சி அமைக்கிறதுல 265 சீட்டுகளை நீங்க வந்து போன பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறப்ப அகிலேஷ் யாதவ் வச்சிருந்தார். இதே மாதிரி ஒரு வேவ் அந்த 265 சீட்டுகளில் இருந்த உத்தரப்பிரதேசத்துல அதே அகிலேஷ் யாதவ் பாராளுமன்றத்துல தோத்து போகலையா? நீங்க ஒரு நம்பர் படி பேசுங்க. நான் இந்த வாக்கு சதவீத அடிப்படையில் கேட்கிறேன். 39.7% பாஜகவுடைய தற்போதைய வாக்கு சதவீதம் 0.1 or 2 வேரி ஆகலாம், இன்னும் இறுதியாக வரல. அதுக்கு பிறகு பகுஜன் சமாஜ் 22.2%, எஸ்பி 21.8%, காங்கிரஸ் 6.2%. நீங்க போட்டியிட்ட இடங்கள் குறைவு, அதனால சதவீதம் குறைவுன்னு சொன்னாலும் இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்துல இந்த மாநிலத்துல உங்களுடைய நேரடியான எதிர்க்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்திற்கும் உங்களுக்குமான ஒரு மிகப்பெரிய இடைவெளி உருவாகிறது. பேச வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். யூபியை பொறுத்தவரை அது தோல்விதான், அது ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அதுக்கு அந்த வெற்றிக்கு நாங்க பிஜேபி பாராட்டுற, மோடி அவர்கள் கூட கிரெடிட் கொடுக்கிறோம். யூ ஹேவ் தி சேம் கிரேஸ். ரைட், அதுதான் கேக்குறேன் திரு சேகர். ஜோதி வைக்கிற அந்த அளவுக்குள்ள இது வந்து ரெஃபரண்டம் ஆஃப் மோடி அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா, அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒட்டுமொத்த ஒரு ரெஃபரண்டம்னு பாக்குறது, அல்ல ரெஃபரண்டமே இல்ல இது வந்து இயல்பான ஒரு தேர்தல்னு பாக்குறீங்களா? இல்ல, அதற்கு முன்னால முதல்ல வந்து இந்த 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 மோடியினுடைய வெற்றி வந்து வளர்ச்சிக்கான வெற்றி. தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வரோம். என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை சொல்லி நீங்க பரப்புரை செய்தீங்க? எல்லாருக்குமான வளர்ச்சி, எல்லாரும் சேர்ந்த வளர்ச்சி. உத்தரப்பிரதேசத்திலும் மற்ற மாநிலங்களிலும் பரப்புரையில திரு மோடி அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை குறித்து தான் பரப்புரை செய்யப்பட்டு இந்த தேர்தல் அணுகப்பட்டதா? இல்ல, நான் முதல் பாயிண்ட் அது சொன்னேன். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் சொல்ல போறேன். இந்த 3 சேர்ந்து தான். இரண்டாவது வந்து இந்த நாடுல இதுவரையிலும் குறிப்பா வந்து கடந்த 50 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் ஜாதி, மதம், மொழி இவைகளை மட்டுமே அரசியலில் அதிகமாக பயன்படுத்தி பிரித்து ஆண்டு உடைத்து நசுக்கி அதன் மூலமாக அரசியல் லாபங்களை கொண்ட ஒரு கட்சி முதல் முறையாக இவற்றையெல்லாம் தரையோடு மண்ணோடு மண்ணாக்கி உத்தரப்பிரதேச தேர்தலில் இந்த முறை ஏனென்றா ஒரு ஜாதிக்காக ஆரம்பித்த கட்சி இன்னொரு ஜாதியோடு சேர்ந்து ஓட்டுக்காக வந்து 3வது ஜாதியை சேர்த்து கொண்டு அதில் வெற்றி பெறாமல் போகி அந்த காம்பினேஷன் சரியில்லாமல் போனால் 4வது ஒரு மதத்தை சேர்த்து இப்படியெல்லாம் செய்த அத்தனை தகுடு திட்டங்களும் தவிடுபுடியான தேர்தல் இது. 3வது விஷயம், இங்க வந்து நம்ம சகோதரி ஜோதி அவர்கள் நீங்க கேட்டீங்க, அதாவது இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு காங்கிரஸுக்கு. அது ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்து இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கு. அதாவது வந்து அவங்களுடைய ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து 6.2% வந்திருக்கு. 11.5 இருந்துச்சு அது ஏற்கனவே. 100 இடங்களில் 6 இடங்களில் தான் வெற்றி பெற்று. காங்கிரஸ்க்காக ரொம்ப கவலைப்படுறீங்களே? நாங்க உண்மையிலேயே கவலைப்படுகிறோம். ஏனென்றா காங்கிரஸ் முக்து பாரத் என்பது காங்கிரஸ் இல்லாத பாரதம் அல்ல. காங்கிரசுடைய அந்த ஊழல், நெப்போட்டிசம், அந்த குடும்ப ஆட்சி, இந்த மாதிரி அரசியலை சீர்கெடுத்த தன்மை இல்லாத ஆட்சிங்கிறது. குடும்ப ஆட்சி என்பது எதனால தவறாக போகுதுன்னு நம்ம விமர்சனங்களை வைக்கிறாங்க அரசியல்ல. அதிகாரம் ஒரு பக்கத்துல குவியுது, ஒரே இடத்துல பவர் சென்ட்ரிக்கா இருக்குன்றாங்க. இப்ப பிஜேபியில பவர் சென்ட்ரிக்கா இல்லையா? அது இப்ப பிரதமர் என்பது நாட்டினுடைய தலைவர், நாட்டின் மந்திரி சபையினுடைய தலைவர். சாதாரண பிரதமரை விட்டுட்டு யார்கிட்ட அதிகாரம் குவியும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கடைசி 52வது ரேங்க்ல இருக்கிற ஒரு மந்திரியிட இந்த அதிகாரம் குவியும்? அதிகாரம் வந்து பிரதமர்கிட்ட இருந்தாக வேண்டும். அது வந்து டெமோக்ரசியில அமைச்சரவைங்கிறது கூட்டு பொறுப்பு வகிப்பது பிரதமர் மட்டுமே கிடையாது. சட்டத்துக்கு புறம்பான உங்களுக்கு தெரியாது, பிரதம அமைச்சருக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கு, கூடுதலான அதிகாரம் இருக்குன்னு சொல்லலாமே தவிர அதிகாரம் என்பது அமைச்சரவைக்கு உரியது. ஒட்டுமொத்த கூட்டு பொறுப்பு. கூட்டு பொறுப்புல தலைமை தாங்குகின்ற அமைச்சர் அதை பிரித்து கொடுப்பார். அதைத்தான் செய்துகிட்டு இருக்கோம். அதனால அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆகவே இது உத்தரப்பிரதேச தேர்தல். இதற்கு முன்னால என்ன பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டாங்க, எப்படி எல்லாம் போட்டார்கள், எப்படி எல்லாம் பேசினார்கள். நீங்களே பரப்புரை பத்தி பல விஷயங்கள் பேசினீங்க. நீங்க கேட்டீங்களே வளர்ச்சி என்ன சொல்லி கேட்டீங்கன்னு. அதாவது முதல்ல எது அதிகமா இருந்ததுன்னு பார்க்கணும். பரப்புரைகள்ல கடைசியா திரு மோடியினுடைய முழு கவனமும் உத்தரப்பிரதேசல இருந்தது. வாரணாசியில மட்டுமே அத்தனை கூட்டங்கள் போட்டார், இதெல்லாம் இருந்தது. எதுல அதிகமா நீங்க வந்து மக்களை கொண்டு போய் சேர்த்தீங்க? இந்த திட்டங்கள்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், மத்திய அரசாங்க சார்பாக 3 ஆண்டுகளில் இதெல்லாம் எங்களுடைய சாதனைகள்னு சொல்லி போனோமா, மற்ற விஷயங்களை முன்னிலைப்படுத்தணுமாங்கிறது அங்க இருக்கிற கேள்வி. இப்ப அதாவது முதல்ல காங்கிரசுக்கு அதிகமான ஆண்டுகள் கொடுத்து பார்த்து அது இல்லை என்று சொன்ன உடனே மாநிலத்தினுடைய உரிமைகளை காப்பதற்கு மாநில கட்சிகள் வரிந்து கொண்டு வந்து ஒரு மாநில கட்சியை ஆட்சி பீடத்தில் அமர்த்தினார்கள். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பி, அப்புறம் பிஎஸ்பி. இரண்டுமே வந்து 16 முறை ஆட்சியில் 9 முறை தான் இருந்தது. 7 முறை வந்து அவர்கள்
அதாவது வந்து அல்பாயுசில் போனார்கள், இப்படி எல்லாம் நடந்துச்சு. அதற்கு பின்னால 2007-12 அப்சல்யூட் மெஜாரிட்டியோட 2 ஆட்சி. இப்ப இது எல்லாமே இவர்களாலே சாதிக்க முடியவில்லை. தலித் இனத்தினுடைய ஒரு பெண் அதற்காக ரெப்ரசென்ட் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர் வந்தபோது அவருக்கு இருந்த இமாலய வரவேற்பு அவருடைய செயல்பாடுகளினால அது காணாமல் போச்சு. எஸ்பி அதே மாதிரி மாநிலத்தினுடைய நன்மைகளுக்காக வந்தது, குடும்பத்தினுடைய தகராறுகளால உடைஞ்சு. அதுதான் ஜோதி சொல்றாங்க, எங்கெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததோ அந்த இடங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றுட்டு இது மோடிக்கான ரெஃபரண்டம்னு எப்படி நீங்க சொல்ல? அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்படியெல்லாம் ஒரு மாநிலம் பார்த்து விட்டது. பார்த்து விட்ட பிறகு இதே மாதிரியாக வேறு மாநிலங்களிலே ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தானம், இது குஜராத், இந்த மாதிரியான இடங்களில அது எப்படி ஒரு அழகாக அமைதியாக பஞ்சாப் தேர்தலை சந்திச்சு ஆட்சி புரிகிறது. அதனால இப்படி பார்த்த உடனே அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு எல்லையில பஞ்சாப் தொடங்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து கார்த்திகை செல்வனுக்கு ஏன் ரொம்ப வேகம் ஜாஸ்தியா இருக்குன்னு தெரியல. நான் சொல்லி முடிக்கிறேன். தொடக்கத்துல இருந்தே இருக்கு, பாக்குற ஆடியன்ஸுக்கு தெரியும். எல்லோரிடமும் அந்த கேள்வி வைக்கிறார். ஜோதியா இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம். நான் முடிக்கிறதுக்கு முன்னால சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எனக்கு ஞாபக சக்தி கிடையாது. அதனால நான் சொல்றேன். நீங்க ரொம்ப குறிப்பிடுத்து மொத்தத்துக்கும் பதில் சொல்லக்கூடியவர் ஆடியன்ஸ்க்கு தெரியும். நம்ம பேச முடிச்சிட்டு அதனால மாநிலத்திலே நிரூபிக்கப்பட்ட வெற்றியாளனாக இந்த கட்சி இருக்கிறது, இதை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி மாநில கட்சிகள் தான் மாநிலத்தினுடைய நன்மைகளை தரும் என்கின்ற நிலைமை மத்தியிலே ஆண்ட ஒரு தேசிய கட்சி மாநிலத்தை புறக்கணித்த காரணத்தினாலே அதன் மீது ஏற்பட்ட அதிருப்தியில இவர்கள் 2 பேரும் குளிர்காய்ந்தார்கள். இப்போது மத்தியிலே ஆளுகின்ற தேசிய கட்சி மாநிலத்தின் நன்மைகளை பார்க்கும் என்கின்ற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் பிஜேபிக்கு ஆதரவு தொடர்ந்து பேசலாம். இது ஆன்டி இன்கம்பன்சி என்பது இரண்டாவது, மோடியினுடைய வளர்ச்சிக்கான முதலீடு என்பது முதலாவது. ஏன்னா அதுதான் பஞ்சாப்ல அந்த மக்கள் உணரலையா? டிமானிட்டைசேஷனுக்கு அதை மக்கள் வரவேற்கிறார்கள் என்பது உள்ளாட்சி தேர்தலில் இதுக்கு முன்னால் நடந்ததுல கிராமங்கள்ல முதற்கொண்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பஞ்சாபை பத்தி நீங்க சொன்னீங்க. பஞ்சாப்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு 2 மந்திரிகள், 12 எம்எல்ஏ, 7% ஓட்டு. இப்ப 2% வாக்கு நாங்கள் குறைந்திருக்கிறோம். பஞ்சாபினுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்கிறோம். பஞ்சாபினுடைய தோல்வி மாறி மாறி வருது. இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து ஒட்டுமொத்த ரெஃபரண்டம்னா எல்லா இடத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கறத பாக்குறாங்க. பஞ்சாபினுடைய தோல்வி அங்கே நாங்கள் கூட்டணியில் இருந்து பேசி நீங்கள் நினைக்கிற நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரியான குடும்ப ஆட்சியோடு இருந்த காரணத்தினாலே அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்ப ஆட்சியை ஆதரித்தது, அங்கீகரித்தது பாரதிய ஜனதா கட்சி. சேர்ந்திருந்த காரணத்தினாலே அந்த தண்டனை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அது தோல்விக்கு பிறகுதான் தண்டனை, அது சேர்ந்திருந்தது தவறு தோணுதா? இருக்கின்ற போது எந்த இடத்தில் அதை சொல்லி குறைக்க முடியுமோ, எந்த இடத்தில் அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்தில் சொல்லி அதை சரி செய்வதற்கான முயற்சி ஓபன் பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்க நல்லவர்கள், அந்த கட்சி மோசமானதுன்னு சொல்ல மாட்டோம். 5 மாநில தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நேர்பட பேச தொடர்கிறது. மக்களுடைய இந்த முடிவுகள் என்பது எதை காண்பிக்கிறது, இதன் மூலமாக என்னெல்லாம் அரசியல் செய்திகள் சொல்லப்படுகின்றன என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். தேர்தலுக்கு முன்பும், இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்பும் பின்புமான இந்திய வரைபடம், அரசியல் ரீதியான இந்திய வரைபடம் எப்படி மாறி இருக்கிறது என்று பார்க்கலாம்.
இடங்கள்ல பீகார் இல்ல, ஆனா மேப்ல வந்து பீகார் இணைப்பு வந்திருக்கிறதாக இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு இது ஏன் இந்த மேப் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒரு பரப்புரை செய்து கொண்டு இருக்கிறது. அகண்ட பாரதம் அல்லது பாரதம் முழுக்க நாங்க வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பேசலாம். திரு கண்ணன், 15% மக்கள், இந்திய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 15% மக்கள் வாக்களித்த ஒரு தேர்தலாக இது இருக்கிறது. இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஒரு பிரதிபலிப்பு அல்லது அதுக்கான ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு பார்க்க முடியுமா? அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை முக்கியமான தேர்தல், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. 2, இந்த தேர்தலில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு வந்து கடந்த காலத்தை விட ஒரு முன்னேற்றம் நம்பர் ஆஃப் சீட்டில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. 3, இந்த தேர்தலில் பிஜேபி 2014 வாங்கின ஓட் பர்சன்டேஜை விட ஊபிலையும் உத்தரகாண்ட்லையும் குறைவாக வாங்கியிருக்கிறாங்க, பஞ்சாப்லையும் குறைவாக வாங்கியிருக்காங்க, கோவாலையும் மணிப்பூர்லையும் ஓட் பர்சன்டேஜ் கூடுதலாக வாங்கியிருக்காங்க. பெரும்பான்மையான மக்களுக்கான வாக்கு இடத்துல அவங்க வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கின பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து உத்தரப்பிரதேசில் 71 சீட்டு 43%. இப்போ வந்து 320க்கு மேலே சீட்டு கிடைச்சிருந்தா கூட ஓட் ஷேர் வந்து 39ஆக குறைஞ்சிருக்கு, ஒரு 4% குறைஞ்சிருக்கு. அப்படி வருகிற போது 39.7 அந்த இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து மினிமமா மேக்சிமமா அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக பிரதமருக்கான ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் ஏன் இன்க்ரீஸ் ஆகாமல் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இந்த தேர்தலை நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 5 மாநிலத்திலுமே ஆட்சியில் இருந்த கட்சிகள் அங்கே வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அல்லது தோல்வியை சந்திச்சிருக்கு. 5 மாநிலத்திலுமே நான் கடந்த காலத்தில் இருந்த பெர்சன்டேஜை விட தேர்தலில் தோல்வி சந்திச்சிருக்க சூழலில் இந்த தேர்தல் என்பது ஒன்று ஆன்டி இன்கம்பன்சிவ், 2 அந்த மாநிலத்தில் இருந்த பல கூறுகள், பலவிதமான கூறுகள் இருக்கு. அதுதான் வந்து அங்கே பிரதிபலிச்சிருக்கு. அதான் பஞ்சாபோட ரிசல்ட், அதான் உத்தரப்பிரதேசோட ரிசல்ட். உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டும் ஒரு மாதிரி இருக்கு, மணிப்பூரும் கோவாவும் இன்னொரு மாதிரி இருக்கு, அப்போ பஞ்சாப் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ 3 வகையான தேர்தலாக ரிசல்ட்டாக இது வந்து வெளிப்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது ஒரு குறிப்பிட்ட முழக்கத்துக்கான வெற்றி இல்லை, இது வந்து இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருந்ததுன்னு நான் பார்க்குறேன். இல்ல, காலையில இது ஒரு பன்முகத்தன்மைக்கு இது ஒரு சவாலான ஒரு முடிவுகளாக இருக்குதுன்னு திரு பாக்கியம் சொன்னாரு. நீங்க அதுல ரிவர்ஸ்ல ஒரு ஆங்கிள் சொல்றீங்க. இல்ல, அந்த பன்முகத்தன்மைக்கு சவால் அப்படின்னு சொல்லுகிற போது அவர் இந்தியா முழுமைக்கும், இப்ப நீங்க போட்ட மேப்ல இருந்து அவர் சொல்லியிருக்கலாம், இந்தியா முழுமைக்கும் ஒரு அதிகார கைப்பற்றுதல் அப்படின்னு வருகிற போது பன்முகத்தன்மைக்கான சவாலாக அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். நான் இந்த ரிசல்ட் வச்சு வாக்குகள் அங்க பிரிக்கப்பட்ட விதத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை சொன்னார். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை மையமாக வைத்துதான் பேசப்பட்ட போது அதுல இருக்கின்ற அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து வந்தது. நான் தொடர்ந்து கேட்கிறேன் அடுத்தடுத்த கட்டங்களையும். திரு விஜயசங்கர், ஒரு ஒட்டுமொத்தமாக இதுல உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். 5 மாநில தேர்தல் முடிவுகள் அப்படிங்கறத என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக, ஒரு கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம நோட்டபிள் அப்படின்னு பார்க்க முடியும். கீ பாயிண்ட்ஸ் சொல்லும்போது ஜோதிமணி சொன்ன மாதிரி, கண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து யாருமே மறக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே வந்து இது ஆளுங்கட்சிக்கு வந்து எதிரான ஒரு வாக்கு. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்டை பற்றி பேசணும், டெவலப்மெண்ட்டுக்கான ஓட்டுன்னு திரு சேகர் சொன்னார். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 4-5 நாள் ஒரு பிரதமர், நாட்டின் பிரதமர், அவர் வந்து எல்லாருக்குமே தலைவர். அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு அவர் வந்து மேடையில் ஏறினோடனே முதலாக சொன்ன வாக்கியம் ஹரஹர மகாதேவ். அது ஒரு கோவில் பூஜாரி சொல்ற அதே டோன்ல ஒரு மந்திரம் மாதிரி சொல்றாரு. அது வந்து சரியா இல்லாத, நிச்சயமாக தவறு. அது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இது வந்து பெரிய ஒரு பிரதமர் செய்கிறது. இன்னொன்று, அவங்க எல்லாமே சிம்பிள்ஸ், எல்லாவித மத சிம்பிள்ஸும் அதில் வந்து காமிக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல என்ன டெவலப்மெண்ட்டுன்னு எனக்கு தெரியல, அதில் டெவலப்மெண்ட் அஜெண்டான்னு. இன்னொன்று, அதுக்கு முன்னாடி நடந்த ஃபேஸில் என்ன நடந்ததுன்னா, ஒரு ஜாட் இளைஞர் வந்து கொல்லப்படுகிறார் பிஜனூர் இடத்துல. அது வந்து ஒரு ஈவ் டீசிங் கேஸில் முன்னாடி அந்த பகைமையில் வந்து ஒரு முஸ்லீம்களை கொண்டாங்க, ஜாட் முஸ்லீம். அது வந்து வேகமாக பரப்பப்படுகிறது ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸில். அதுக்கு பிறகு வந்து இதே பிரதமர் வந்து இது டெவலப்மெண்ட்டா, கப்ரிஸ்தான், அதாவது முஸ்லீம்கள் புதைக்கப்படும் இடம் இருந்தால் அங்கே வந்து இது எங்கே பிரச்சனை, இதில் எங்கே டெவலப்மெண்ட் இஷ்யூ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்ரம்ஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லி, ஸ்ரம்ஸ்தான்னா எரிக்கப்படும் இடம் அப்படிங்கிறது, கப்ரிஸ்தான். இன்னொன்று, ரம்ஜானுக்கு வேணும்னா இதெல்லாம் டெவலப்மெண்ட்டா, ரம்ஜானுக்கு மின்சாரம் அப்படிங்கிற முன்னாடியே ஒரு டிபேட், முன்னாடியே அதை பற்றி ஒரு டிபேட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. டெவலப்மெண்ட் பேசுறதுக்கு எப்படி வந்து இது பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கான்பூர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்.
கான்பூர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு இவர் என்ன புது மேடையில் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அதுக்கு வந்து அந்நிய சக்திகள் சதிங்கிறாங்க. ஆனா அவருடைய அமைச்சர் சுரேஷ் பிரபு கூட்டிய ஒரு கூட்டத்தில் அந்த உத்தரப்பிரதேசத்தை ரயில்வே போலீஸ் சீஃபும் அப்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் என்ஐயும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல எந்த எக்ஸ்ப்ளோசிவும் கிடையாது, எந்த சதி வேலையும் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்றது. ஒரு பிரதமர் வந்து ஒரு உண்மைக்கு மாறானது, பொய்ன்னு நான் சொன்னா அது வந்து அன்பார்லிமெண்டரியா இருக்கும். உண்மைக்கு மாறாக பேசுறது ரெண்டு கான்ட்ராடிக்டரியான வியூஸா நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க ஆன்டி இன்கம்பன்சி, அங்க இருக்கிற மாநில ஆட்சிக்கு எதிரான மனநிலைன்னு. அப்ப அங்க இருக்கிற பிரச்சனைகள்ல பிரதமருடைய இந்த விஷயங்கள் முதன்மையாக நின்றுக்குமா, அல்லது மக்களுக்கு அந்த ஆட்சியின் மீதான ரெண்டு கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி ஒரு மூட் இருக்கும்போது அதை மறுபடியும் கன்சாலிடேட் பண்றதுக்கு ஒரு ரிலிஜியஸ் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட போடல. அதாவது ஒரு டோக்கனுக்காக வந்து ஒரு சிக்கந்தர் பக்த் வச்சிருந்தாங்க, அப்புறம் ஒரு நஜ்மா ஹப்துல்லான்னு ஒரு வச்சிருக்காங்க. அந்த டோக்கன் பிரசன்ஸ் கூட இல்ல. அது வந்து கிளியர். 90க்கும் அதிகமான இந்த மாதிரியான வேட்பாளர்களை போட்ட கட்சி ஏன் ஜெயிக்கல? ஜெயிக்கலங்கிறது அது அடுத்த கேள்வி. இல்ல இது வந்து ஒரு ரிலிஜியஸ் அதை என்ன விதமா பாக்குறது, ரிலிஜியஸ் கன்சாலிடேஷன் ஒன்று நடந்திருக்குங்கிறது. அது ஏன் வந்து அந்த இடத்துல நடந்த எல்லா சிம்பிள்ஸும் மறுபடியும் சொல்ல வேண்டாம். 3 நாள் தெருவாக ஒவ்வொரு முகல்லாவா போய் ஒரு பிரதமர் வந்து காண்பிக்கிற எல்லா சிம்பிள்ஸும் இப்படி நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து முஸ்லீம் ஓட்டு. முஸ்லீம் ஓட்டுல என்ன ஆயிடுச்சுன்னா, பொதுவா ஒரு டாக்டிக்கல் ஓட்டிங் இருக்கும், யார் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு வரும்போது இந்த நேரத்தில் என்னன்னா, மாயாவதி வந்து ஒரு 97 கேண்டிடேட் போடுறாங்க. இப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி, இன்னைக்கு கிடைச்சபடி ராம்பூர், தியோபந்த் அந்த மாதிரி தொகுதிகளில் முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து ஒரு 43-40% இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்தை எந்த இடத்துல போலரைஸ் பண்ணுவதுன்னா, முஸ்லீம் அதிகமாக இருக்கிற போலரைசேஷன் வந்து ஒரு பலனை கொடுக்கும். அந்த இடங்கள்ல வந்து கிளியரா முஸ்லீம் ஓட்டு வந்து எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் பிஎஸ்பிக்கும் பிரிஞ்சிருக்கு. ஒரு சைடுல கன்சாலிடேஷன். அப்போ முஸ்லீம் வெஸ்டர்ன் யூபில அந்த டிவிஷன் நடந்துருக்கு. கன்சாலிடேஷன்ங்கிறது ஒண்ணு. அது வந்து நடக்காத காரணம் ரெண்டா பிரியுது. அப்புறம் வந்து ஓவைசி இவங்கள மாதிரி சில இந்த செக்ஷன்லாம் சொல்றீங்களா, இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் குறிவைத்து வேட்பாளர்கள் போடப்படும் போது அதே இன்னொரு செக்ஷன் அதுக்கு மாறாவும் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் தானே. இந்த தொடக்கம் இங்க இருந்து வருது, அதை எப்படி எடுத்துக்கிறது நான் கேட்கிறேன். இல்ல அதாவது என்னன்னா, இது ஓவரால் பிக்சர் அது பார்க்கும்போது தான் இது வருது நமக்கு. இது ஒவ்வொரு ஈச் கேண்டிடேட் நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியா போய் அனலைஸ் பண்றதுக்கான நமக்கு வந்து ராம்பூர் தொகுதியில வந்து இப்படி நடந்திருக்கு. சில தொகுதியில கரெக்டா அந்த இடத்துல வந்து முஸ்லீம் ஓட்டு ஒரு சைடுல வந்திருந்தா எஸ்பியோ பிஎஸ்பியோ வின் பண்ணிருப்பாங்க. அப்படி சோ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கட்டாயமா கடத்துறோம். இதுக்கப்புறம் இன்னும் சில ஃபேக்டர் இருக்கு. ஜாட் ஓட்டுகள் வந்து எதிராக போகும் அப்படிங்கிறத அந்த இந்த இஷ்யூ கொண்டு வராங்க. அந்த 17 வயசு பையன் கொல்லப்படும் போது அந்த ஜாட் ஓட்டுகள் வந்து திரும்ப படுகிறது. இதெல்லாம் வந்து பேப்பர்ல வந்து ரிப்போர்ட்ஸ் வச்சு தான் சொல்றேன். இல்ல ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஆனா ஒட்டுமொத்தமா இதுல எங்க டெவலப்மென்ட் இருக்கு, அந்த கேள்வி நியாயமா இருக்கு, அது நம்ம கேட்க வேண்டியிருக்குது. ஆனா ஒரு மேண்டேட் வந்த பிறகு மக்கள் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி கொடுப்பாங்களான்ற கேள்வி தான் எனக்கு இருக்கு. நீங்க 323 மேண்டேட்டுக்கான பல காரணங்களில் இதெல்லாம் முக்கியமான காரணம் நான் பார்க்கறேன். ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் கன்சாலிடேஷன் ஸ்பிளிட் ஆஃப் வரவரங்கிற கேள்விக்கு பதிலா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெற்றின்னு இருக்கிறது ஒரு மாபெரும் வெற்றி. இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 20 ஆண்டு காலமாக எஸ்பிக்கு மாற்று உத்தரப்பிரதேஷ்ல பிஎஸ்பி. ஸோ நார்மலா ஆன்டி இன்கம்பன்சி ஓட் மட்டும் தான் இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சினா யாருக்கு கொடுத்துருக்கணும்? பிஎஸ்பிக்கு தான் கொடுத்துருக்கணும். நேச்சுரல் மாத்தி அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாதிரி. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நான் நெவர் இன்டரப்டட் யூ. 20 ஆண்டு காலமாக பாஜக அங்கு ஆட்சியில் இல்லை. இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு ஏன் மக்கள் பாஜகவை ஒரு ஆல்டர்னேட்டிவா ஏன் பார்க்கணும்? நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் பிஎஸ்பி இருக்கிறாங்க. அவங்களும் கம்யூனல் கார்டு ப்ளே பண்றாங்க. போலரைசேஷன் இல்ல, அதாவது போலரைசேஷன் மட்டும் வந்து ஒரு காரணமாக வந்து 323 சீட் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த ஒரு நிமிஷம், ஆன்டி இன்கம்பன்சி அது ஒரு முக்கியமான காரணங்கள். அது சமாஜ்வாதி கட்சி, எந்த ஒரு கட்சி ஆட்சியில் 5 ஆண்டு இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். சமாஜ்வாதி கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கிறது, மாற்று கருத்தில்லை. அவங்க தந்தையும் மகனும் அடிச்சுக்கிட்ட அந்த டிராமா நிச்சயமா பெரிய அளவில் அவங்களுக்கு பேரு கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுக்கு காரணம். ஆனால் ஒரு 323 24 சீட்டுகள் 403 சீட்ல ஒரு கட்சி பெறும்போது வெறும் ஆன்டி இன்கம்பன்சி, ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இல்ல. 2 பார்ட்டி சிஸ்டம்ல அது சொன்னா நியாயம். இப்ப இவங்க இப்ப திமுக அதிமுக 2 கட்சி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிமுக மேல வெறுப்பு வந்தா திமுக போடுறது, திமுக வெறுப்பு வந்தா அதிமுக போடுறதுங்கிறது வந்து 2 பார்ட்டி சிஸ்டம்ல உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் இவ்வளவு பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மக்களுக்கு மூன்றாவது ஒரு சாய்ஸ் இருந்த போது
ரெண்டாவது நான் ஒண்ணு மட்டும் ஒத்துக்கிறேன். பெரிய அளவுல டெவலப்மெண்ட் நீங்க சொல்ற பாயிண்ட் கேரி அவுட் ஆயிடுச்சு. 3 கட்சிகள் இருக்கிற இடத்துல பகுஜன் சமாஜ்க்கு ஏன் வரல, ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான வரணும். இதுல வெற்றிக்கு வந்து அது மட்டும் காரணம் இல்ல, அதை கன்சாலிடேட் பண்றதுக்கான மேல சில ஃபேக்டர்ஸ் தான் நான் சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் சொல்லி இன்டர்பிரட் பண்ணல நான். இல்ல அது வந்து ரெண்டாவது வந்து மிக முக்கியமா அவங்க வந்து ஹார்ட் கோர் இந்துத்துவ கொண்டு நிறுத்தணும்னா யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா மறைமுகமா வெளிப்படையா சொன்னாங்கன்னா மற்ற சமுதாயத்தினுடைய வாக்குகள் இழக்கக்கூடுங்கிற ரிஸ்க் இருக்கு பாஜக. ஆனால் எந்த ஒரு கால ஆக்சுவலா யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து வந்து தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்ட கோரிக்கையை அமித்ஷாவும் மோடியும் நிராகரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வெளிப்படையாக இந்துத்துவாவுடன் ஒரு நெருக்கமாக காணப்படும் எந்த ஒரு நபருக்கும் நாங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டை நாங்க அறிவிக்க மாட்டோம். இப்போ இவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற பிறகு கூட கேசவ் பிரசாத் மௌரியாவோ மனோஜ் சின்ஹாவோ தான் முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறது வந்து டெவலப்மெண்ட் ஏற்கனவே நடந்த டெவலப்மெண்ட்டுக்காக வந்த வாக்குங்கிறது இவங்க எல்லாம் எழுப்பின கேள்வியை தவிர்த்து இப்ப திரு அமித்ஷாவுடைய இந்த வெற்றிக்கு பிறகான பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்ல ஊழலற்ற ஆட்சிக்கும் மோடியின் மக்கள் நல திட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்றார். அதாவது மக்கள் நல திட்டங்கள் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்தி பெரிய அளவுல யூபியில வந்து போய் சேர்ந்து அதுக்காக மக்கள் வாக்களித்தாங்க என்று நம்பவில்லை. இது நம்பிக்கையின் அடிப்படையில் போடப்பட்ட ஒரு வாக்கு. ஒரு நபர் நரேந்திர மோடி என்ற நபர் நம்பிக்கை அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் போடப்பட்ட வாக்கு. எஸ்பிக்கு அகேன்ஸ்டா இருந்த அந்த ஆன்டி கோபத்தையும் வெளிப்படையாக கொண்டு போகும் வாக்கு. மாயாவதியில் நம்பிக்கை இன்மை, ஏன்னா வந்து அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தொடர்ந்து வந்து ஒப்பீனியன் போலா இருக்கட்டும், எக்ஸிட் போலா இருக்கட்டும், 30 சீட் கிடைக்கும், 60 சீட் கிடைக்கும், 70 சீட் கிடைக்கும், மேல அவங்க யாருமே வந்து 70-80 சீட் மேல கொடுக்கல. அதனால மாயாவதி ஜெயிக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில இது வந்து நம்ம ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமா ஒரு ஃபேக்டர். ஆனால் இதுல வந்து நரேந்திர மோடி மீது மக்கள் நம்பிக்கை வைக்கவில்லை என்று சொல்வது தவறு. அந்த இடத்துல இந்த கேள்வி வருது, அப்ப திரு நரேந்திர மோடி மீது பஞ்சாப் மக்கள் நம்பிக்கை வைக்கலையா, கோவா மக்கள் நம்பிக்கை வைக்கலையா, பஞ்சாப்ல அப்படியான கேள்விகளும் இல்ல. நிச்சயமா இல்ல யூபியில மக்கள் இல்ல. ஒரு நிமிஷம் ஜோதி, நான் முடிச்சறேன். யூபியை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுதான் தெரியல, மாநிலத்துக்கு மாநிலம் நம்பிக்கை மாறுதுன்னா அது ஒரு ஒட்டுமொத்த ரெஃபரண்டம் ஆஃப் ஒன் சிங்கிள் பர்சன் சொல்ல முடியாது. ரெஃபரண்டம் ஆன் ஒன் இண்டிவிஜுவல். இப்போ உதாரணத்துக்கு பஞ்சாப்ல பொறுத்த வரைக்கும் பாஜக இஸ் நாட் a மேஜர் பிளேயர். பஞ்சாப்ல வந்து ஒரு மைனர் பிளேயர். நிச்சயமா வந்து அகாலிதள் 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்காங்க. 5 வருஷம் இல்ல, 10 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க. பாதல் குடும்பம் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு அவங்க 2வது டேர்ம் ஜெயிச்சதே பெரிய விஷயம். அது வந்து பிஜேபி அலையன்ஸை கட் பண்ணி நின்று இருந்தாங்கன்னா எப்படி வந்திருக்கும் தெரியாது. இல்ல எதுக்கு பாயிண்ட் ஒரே லாஸ்ட் பாயிண்ட் ஐ மேக்கிங் இஸ் ஸ்டேட் டு ஸ்டேட் வேரியேஷன். இதை வைத்துக்கொண்டு 2019 வந்து பெரிய அளவுல இதே மாதிரி ஒரு ஸ்வீப் ஆகுமாலாம் நம்ம பேச முடியாது. ஆனால் உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றியை நம்ம கொச்சப்படுத்தவும் முடியாது. இது மிகப்பெரிய வெற்றி. 3 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஆன்டி இன்கம்பன்சி அதுவும் சேர்ந்து வரலாம். ஆனாலும் நாங்க வந்து இத மெயின்டைன் பண்ணிருக்கோம்ன்ற ஒரு ஆர்குமென்ட் வைக்கறாங்க. அது சரிதான். 3% தான் ஓட்டு குறைஞ்சிருக்குனாக்க இட்ஸ் டெஃபினெட்லி an achievement. அத வந்து நம்ம அதுல தான் கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. அது குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆம் ஆத்மியிலிருந்து லெனின், இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, பஞ்சாப்ல ஆட்சி அமைப்பும், கோவால வந்து குறைந்தபட்ச 2 இலக்க எண்ணிக்கையில இடங்களை பெறுவோம் அப்படின்லாம் சொல்லி பலரும் கூட ஒரு மாற்று சக்தியாக ஆம் ஆத்மியோ இல்ல வேறு ஏதோ ஒரு கட்சி வந்தால் நல்லதுன்னு சிலரும் நினைத்த நேரத்துல அந்த வெற்றி என்பது அல்லது அந்த எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு சரிந்திருக்குதுன்னு சொல்லலாமா? சரியா தான் சொல்றீங்க. காரணங்களை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட சகோதரர் சேகர் சார் அவர்களுக்கும் சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மிகப்பெரிய வெற்றி ஆயிட்டு இருக்காங்க. அவங்களே கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க 423 424 320 பக்கத்துல வரும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அதே மாதிரி பஞ்சாப்ல மிகப்பெரிய வெற்றி அவங்க பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு எங்க வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதல்ல ஆம் ஆத்மி சார்பில் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது மிகச்சரி. ஆம் ஆத்மி வந்து தன்னுடைய கரங்களை டெல்லியை தாண்டி விரிக்கும் சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து, அதுல என்னன்னா கோவாவை பற்றி கூட சில சந்தேகங்கள் இருந்திருந்தது. ஆனா பஞ்சாபை பற்றி எந்த விதமான சந்தேகங்களும் ஆம் ஆத்மியின் தலைவர்களுக்கும் ஆம் ஆத்மியின் தொண்டர்களோ பஞ்சாப்லயும் இல்லை, அதன் வெளியுள்ள மாநிலத்திலும் இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தில் உள்ள தொண்டர்கள் அங்க போய் வேலை செஞ்சாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட
70 80 சீட் கிட்ட பஞ்சாபில் எங்களால் பெற முடியும். ஆம் ஆத்மி கட்சி முதன்முறையாக வந்துட்டு டெல்லிக்கு வெளியே ஒரு வெற்றி பெற போகிறது. இந்தியாவில் ஒரு பெரிய மாற்று சக்தியாக உருவெடுக்க போகிறது என்பது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது என்பது உண்மைதான். அந்த நம்பிக்கை இன்று தகர்ந்து போனது வந்து மிகவும் வருத்தத்துக்குரியது. காரணம் எங்க அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க பஞ்சாபை பொறுத்தவரைக்கும்? அதாவது கிட்டத்தட்ட 56% பாத்தீங்கன்னா அங்க சீக் சமூகத்தினர் இருக்காங்க. அந்த சீக் சமூகத்தினரை உள்ள ஒரு நபரை முன்னிறுத்தி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்திருந்தால் ஓரளவு வெற்றி பெற்றுக்கலாமோங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு நம்பிக்கையை பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மியும் ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் பேசல, இது மாதிரி காஸ்ட் பாலிடிக்ஸ் அல்லது ரிலிஜியஸ் பாலிடிக்ஸ் அதை தான் முன்னிறுத்துறோம் அப்படின்னு பார்க்க வேண்டியது. ரெப்ரசன்டேஷன் வேணும்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு மாநிலத்துல பாத்தீங்கன்னா 56% சீக்கிரம் ஆம் ஆத்மியாலையும் தவிர்க்க முடியாம இருக்கான்னு நான் கேட்கிறேன். நீங்க அதை பண்றீங்களா நான் சொல்லல. மீண்டும் இவரை முன்னிறுத்தி இருக்கலாம், இந்த சமூகத்தை முன்னிறுத்தி இருக்கலாம் அப்படின்னா இதேதான் ஏற்கனவே எல்லா கட்சிகளும் செய்யறாங்க. இப்ப ஆம் ஆத்மி என்ன விதத்துல மாறுபடுது? அதாவது பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையில கரப்ஷன் இல்லாம நல்ல ஒரு கேண்டிடேட் எடுத்துட்டு வரணுங்கிறதா வந்து ஆம் ஆத்மியோட ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதே சமயம் வந்து இதுவே தொடக்கம் கரப்ஷன் தான். இன்ஃப்ளூயன்சர் இல்ல இப்படியான ஒரு தொடக்கமே நம்ம வந்து காம்ப்ரமைஸ்ல தான் தொடங்குது. நேரடியா சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு சமூகத்தை முன்னிறுத்தி ஒரு வேட்பாளரை நாங்க நிறுத்தி இருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற உங்க அந்த பார்வை இருக்கு. இது என்னோட பார்வை தான். இது வந்துட்டு ஒரு முடிவா எடுக்கலீங்களா, கட்சியோட முடிவு இல்லையா, இது என்னோட பார்வையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சித்து நவஜோத் சிங் சித்து அவர்கள் வந்தாங்க. அவர்கள் வைத்த கோரிக்கை என்னன்னா அவருக்கு அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு சீட்டு வேணும், அவருக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் வந்து ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஏற்கவில்லை. ஏன்னா வந்து நீங்க முதல் நின்னுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க வெற்றி பெற்றீர்களானால் அப்புறம் பேசலாம்னு சொன்னதுனால அது கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகி போயிருச்சு. சோ இந்த மாதிரி கள நிலவரங்கள்ல வந்து சில முக்கியமான முடிவுகள்ல வந்து எடுக்க ஏப்ரல்ல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. ஆமா, டெல்லியில இதனுடைய எதிர்வினைகள் அங்க இருக்கும்னு பாக்குறீங்களா? ஒரு மாரலா இது வந்து உங்களுக்கு ஒரு டிமாரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும்னு பாக்குறீங்களா? அப்படி கண்டிப்பா இருக்காது. ஏன்னா டெல்லியில உள்ள தேர்தல், டெல்லியில உள்ள நலத்திட்டங்கள், அங்க இருக்கக்கூடிய தலைமை பெர்ஃபார்மன்ஸும் பார்ப்பாங்க. டெல்லியில வந்து இப்ப நீங்க உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் குறிப்பாக அங்க அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குதாங்கிறது பார்க்கப்படும். ஆனா ஒரு எல்லோருமே ஆம் ஆத்மி மட்டும் இல்ல, மற்ற சிலரும் கூட எதிர்பார்த்தாங்க டெல்லி கடந்து வேறொரு இடத்துலயும் ஆம் ஆத்மி வர்றதோ அல்லது வேறு கட்சிகள் வருவது அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டுக்குமான மாற்றாக ஒன்று வருதான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைக்கான இடம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்ல சார், ஒரு நிமிஷம். எம்சிடியை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒரு அளவுகோலா இருக்கலாம் அந்த தேர்தல். ஆனா பஞ்சாப் தேர்தலில் உள்ள முடிவுகளை அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பா இருக்காதுன்னு தான் என்னோட கருத்து. அதே சமயம் நீங்க உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. சுமன் சார் சொன்ன மாதிரி அது வந்து எஸ்பி பிஎஸ்பி மாறி மாறி வந்த இடத்துல வந்து இன்னைக்கு 324 325 வந்திருக்குன்னா அப்ப வந்து கிட்டத்தட்ட 20% இருக்கக்கூடிய தலித் ஓட்டுகளும் 20% கிட்டத்தட்ட 23% இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்டுகளும் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் வந்திருக்கு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு தகவலா தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது ஓட்டுகளா பிரிஞ்சிருக்குன்னு தான் பார்க்கிறோம். சமாஜ்வாடி காங்கிரஸ்க்கு ஒரு வாக்குகளும் அதே போல பகுஜன் சமாஜுக்கு பிரிஞ்சிருக்கு. கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட். ஒன்னு வந்து அவங்களுக்கு ஏன் இது இன்னும் கவலை கொடுக்கணும்னா 4 MP இருக்காங்க பஞ்சாப்ல இருந்து, ஆப்ல இருந்து பார்லிமெண்ட்ல. சங்ரூர், ஃபரீத்கோட், ஃபத்தேகர் சாஹிப், பட்டியாலா அந்த தொகுதிகளில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பெரும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னாக்க இப்பதான் 2014 தான் அவங்க எம்பியா வந்திருக்காங்க. அப்கோர்ஸ் அதுல வந்து 2 MP பிரிஞ்சு போயிட்டாங்க கட்சியில இருந்து அப்படிங்கிறது வேற. ஆனால் முதல் முறை ஒரு களத்துல இறங்கும் போது அது ஒரு இம்ப்ரெசிவா இந்த சதவீதம் இருக்குல்ல, வாக்கு சதவீதம் பிளஸ் அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா மால்வா அப்படிங்கிற பகுதியை தான் அவங்க டிபெண்ட் பண்ணாங்க. அதுல வந்து மற்ற இடங்கள் இந்த மாஜா போன்ற மற்ற 3 பகுதிகள் பஞ்சாப்ல, அதுல மால்வா ஒரே ஒரு ரீஜன்ல தான் ஆம் ஆத்மி பார்ட்டி எதிர்பார்த்தாங்க. அதுல கொஞ்சம் வந்திருக்குது, ஒண்ணுமே வரலன்னு சொல்ல முடியாது. ஒரு 20 சீட் வாங்கியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சனை வந்து அவங்களுக்கு சீக்கியரை முன்னிறுத்த. அதுல என்னன்னா அவங்க 2 குதிரையில ஓட்டிட்டு போனாங்க. நல்லா வந்தாக்க அரவிந்த் கெஜ்ரிவாலே டெல்லியில இருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொண்டு வரலாமா, ஓப்பனா வந்து இல்ல கடைசி வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இவர்தான் வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல, பகவந்த் மான் வருவாரா, யார் வருவாங்க? பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் பல இடத்துல நிறுத்தல. இல்ல பஞ்சாப்ல இல்ல, ஆனால் உத்தரப்பிரதேசத்துல யார் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்தந்த இடங்கள்ல வந்து பெரும் ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி இருக்கு. 20 வருஷம் அந்த 4 எம்பில 2 எம்பியை விட்டுட்டு போயிட்டாங்களே. அதாவது முக்கியமான ஒரு சொல்லுங்க வந்து ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஓட்டு சதவீதத்தை ரீட்டன் பண்ணிருக்கோம். மேபி சொன்ன மாதிரி வந்து அங்க 4 MP ஜெயிச்ச இடத்துல கொஞ்சம் பின்னடை வந்திருக்கும். ஆனா ஓட்டு கிட்ட பாத்தீங்கன்னா அதே 24% ஓட்டு சதவீதத்தை வந்து நாங்க வந்து இன்னும் ரீட்டன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா சகோதரர் சொன்ன மாதிரி பகவான் சிங் மான் வந்து இப்ப கரண்டா எம்பியா இருக்காங்க. அதே எம்பியை வந்து
இங்க வந்து எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவர் இன்னைக்கு வெற்றி பெறல, கண்டெஸ்ட் பண்ணல. ஆனா வெற்றி பெற்றிருந்தா சப்போஸ் ஆம் ஆத்மி கட்சி கிட்டத்தட்ட 59 இடங்கள் இருந்தா ஒருவேளை 99% அவர் தான் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி என்னோட பார்வை. கோவா எடுத்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்டா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களையாவது கைப்பற்றுவோம் என்பது நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். முதலமைச்சர் வேட்பாளர் தோல்வி அடைஞ்சிட்டார். ஆனா அதை விட மிகப்பெரிய ஷாக் என்னன்னா அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கோட்டைகளை கட்டி நம்ம ஜெயிச்சிரோம்னு கன்ஃபார்ம்டா இருக்கிற சமயத்துல இன்னைக்கு 18 இடங்களை காங்கிரஸ் வாங்கிறது வந்து மிகப்பெரிய ஷாக். அதே மாதிரி பஞ்சாப்லயும் பாத்தீங்கன்னா அதாவது என்ன காம்படிஷன்ல வந்து யார் முன்னுக்கு வருவாங்க, டைட் காம்படிஷன் இருக்கும்போது 77 இடங்களை இந்த காங்கிரஸ் பெற்றுக்கிறது வந்து அது ஒரு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு தகவலாக தான் ஆம் ஆத்மி கட்சியில இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி வந்து மிகப்பெரிய லீப். மேபி 2002க்கு அப்புறம் வந்து இந்த வெற்றி வந்து அவங்கள வந்து இன்னும் ஃபர்தர் பூஸ்டப் கொண்டு எடுத்து போகும் என்பதுதான் உண்மை. ஆனா இதே வெற்றி அடுத்த பாராளுமன்ற தேர்தலையோ இல்ல மற்ற மாநிலங்கள் தேர்தலையோ ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிறது வந்துட்டு சந்தேகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2% வாக்கு சரிவிகிதம் சந்திச்சிருக்காங்களே தவிர 2014க்கும் இப்பவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே. பாரதிய ஜனதா கட்சி அப்படியே வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற பார்வையா இருக்கு. 42ல இருந்து 39.7 அப்படின்னு குறைஞ்சிருக்காங்க. ஆனாலும் அந்த 40% அளவுல அப்படி இருக்குது அப்படிங்கறதே ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா தொடர் விமர்சனங்கள் சுதந்திர இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது பண மதிப்பிழப்பு விவகாரம். அது வந்து வாக்குகளாக நிறைய இடங்கள்ல வெளிப்படையாக எதிர்ப்புகள் இதெல்லாம் பார்க்க முடியும். இந்தியா முழுக்க கூட இருந்தது. கேம்பெயினிங்ல அதை பத்தி பேசவே இல்லை. நீங்க டிமானிட்டைசேஷனை வந்து அவங்க முன்னிறுத்தி வாக்குகள் நாங்க இதை செஞ்சோம் இல்ல வாக்களிக்கன்னு பாஜக சொல்லலனாலும் எதிர்க்கட்சிகள் இதை முன்னிறுத்த முடியும். இன்னொன்னு ஒருவேளை மக்கள், நான் என்ன கேட்கிறேன், இப்போ அதை கிளைம் பண்றாங்க மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சா ஒருவேளை 2-3 மாதங்கள் ஆனதுனால அது பாதிப்புகள் வெளிப்படையா வரலையா அல்லது அதை விட அங்க ஸ்டேட்ல இருக்கிற இஷ்யூஸ்னால அது மறக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. டிமானிட்டைசேஷன் அந்த இனிஷியல் பீரியட்ல இருந்த கம்ப்ளீட் எந்த நோட்டுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலங்கிற போது கரெக்டா எலெக்ஷன் டைம்ல ஒரு ரீமானிட்டைசேஷன் நடந்து ஓரளவுக்கு அர்பன் ஏரியாஸ்ல வந்து அந்த பிரச்சனை வந்து குறைஞ்சது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். அதுதான் திரும்ப பிஜேபியில என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எடுக்கிற நடவடிக்கைகள் கடுமையானதாக இருந்தாலும் நோக்கம் சரியா இருந்தா மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அதை பத்தி பேசலாம். அதை பத்தி பேச ஒரு இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு